ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 38 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல நம்ம 37 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸ்லயும் நம்ம 38 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் 6 பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? ஸோ ஒரு பகடை தான் உருட்டுறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 இதுல ஏதோ ஒண்ணு விழறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகேவா? 6 பகா காரணிகள். ஃபர்ஸ்ட் காரணிகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். காரணிகள் அப்படின்னா 6 அப்படிங்கிற நம்பரை மீதி 0 வர்ற மாதிரி டிவைட் பண்ற நம்பர்ஸ் எல்லாமே காரணிகள். எதால டிவைட் பண்ணலாம்? 1 2 3 அதுக்கப்புறம் 6 அவ்வளவுதான். வேற எந்த நம்பரால டிவைட் பண்ணாலுமே மீதி கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன சொல்றாங்க? பகா காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. பகா காரணிகள் அப்படின்னா பிரைம் அப்படின்னு சொல்லலாம். பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ பிரைம் ஃபேக்டர் அப்படின்னா பிரைம் நம்பரா இருக்கணும்னு அர்த்தம். பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன? ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பிரைம் நம்பர்ஸ். சோ 1 அப்படிங்கிறது பிரைம் நம்பரும் கிடையாது. சோ அதை நம்ம பகா எண்ணுன்னு சொல்ல முடியாது, பகு எண்ணுன்னு சொல்ல முடியாது. அடுத்து 2 அப்படிங்கிறது பிரைம் நம்பர், 3 அப்படிங்கிறது பிரைம் நம்பர், 6 அப்படிங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப 2 3 தான் பாத்தீங்க அப்படின்னா 6ஓட பகா காரணிகள். சோ மொத்தமா 1ல இருந்து 6 வரைக்கும் விழறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. 6ஓட பகா காரணிகள், அதாவது 2 3 விழறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு? 2 விழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, 3 விழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 வாய்ப்புகள் இருக்கு. மொத்த வாய்ப்புகள் 6. நிகழ்தகவு கேட்கறதால டிவைடட் பை மொத்த வாய்ப்பு. சோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1/3 கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1/3. ஓகேங்களா? சோ அவங்க வெறும் காரணிகள்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? 4 காரணிகள் இருக்கு. 1 2 3 6ன்னு 4 காரணிகள் இருக்கு. அப்ப 4 டிவைடட் பை 6ன்னு போடணும். இந்த இடத்துல பகா காரணிகள்னு கேட்டதால அதுல பகா எண் எதுவோ அதை மட்டும் எடுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 2 3 என்பது காட் என்பதையும் 4 5 6 என்பது கேட் என்பதையும் குறித்தால் டாக் ஈட் எக் என்பது எதனால் குறிக்கப்படலாம்? ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் காட் அப்படின்னு இருக்கா. சோ 1 2 3 அவங்க கொடுத்துருக்க நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து கேட் 4 5 6. சோ என்ன சொல்றாங்க? டாக் ஈட் எக். ஓகேவா? சோ இங்க இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, டி இருக்கு, ஓ இருக்கு, ஜி இருக்கு, அடுத்து இ இல்ல, ஏ இருக்கு, டி இருக்கு, இ இல்ல, ஜி இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் இல்ல இல்லையா? சோ அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க இருக்க லெட்டர்ஸ் கூட நீங்க மேப்பிங் பண்ணுங்க. பாருங்க, டினா 3, ஓனா 2, ஜினா 1. இ தெரியாத அதை அப்படியே விட்டுருங்க. ஏடி பாத்தீங்க அப்படின்னா 5 6, ஜி வந்து 1 1. இப்போ இந்த ரெண்டுமே சேம் தான் இல்லையா? இ தான் வந்திருக்கு. அப்ப இந்த 2 இடத்துலயும் சேம் ஒரே நம்பர் தான் வரணும். பாருங்க, ஆப்ஷன்ல இதே மாதிரி என்ன வருதுன்னு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன வருது? 3 2 1, 4 5 6, 4 1 1. இந்த 2 நம்பரும் சேம் நம்பர் தான். ஆனா 4 அப்படிங்கிறதுக்கு என்ன மேப் ஆயிருக்கு? சி அப்படிங்கிறது மேப் ஆயிருக்கு. அப்ப இது வராது. ஓகேவா? அடுத்து 7 8ன்னு 2 நம்பர் மாறி இருக்கு. இ அப்படிங்கிறது தான் சேம் லெட்டர் தான். அப்ப ஒரே நம்பர் தான் வரும். அப்ப இதுவும் வராது. இதுலயும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? 8 9ன்னு மாறி இருக்கு. அடுத்து இதுலதான் பாத்தீங்க அப்படின்னா 7 7ன்னு வந்திருக்கு. சோ 3 2 1, 7 5 6, 7 1 1. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா எடுத்து எழுதக்கூடிய விஷயம் தான். அடுத்து பாருங்க, 11 13 17 19 23 டேஷ் என்ற தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு எது? ஓகேங்களா? சோ இப்ப இதுக்கு அடுத்து என்ன உறுப்பு வரும்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இங்க பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் எப்பயுமே டிஃபரன்ஸ் பார்ப்போம் இல்லையா? சோ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2, இது 4, அடுத்து 2, அடுத்து 4, அடுத்து 2ன்னு போட்டீங்க அப்படின்னா 25ன்னு வரும். ஓகேவா? ஆனா இது ஆன்சர் கிடையாது. சோ இங்க பாருங்க, நம்பர்ஸ பாருங்க, 11 13 17 19
23. இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். என்ன நான் சொன்னேன், பிரைம் நம்பர் அப்படின்னா அந்த நம்பராலையும் ஒன்னாலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப 23க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிரைம் நம்பர் என்ன அப்படின்னா 25 கிடையாது, ஏன்னா இது பகு எண். 27 கிடையாது, பகு எண். அந்த ஆப்ஷன் டி வந்து 31. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 29 அப்படிங்கிறது தான் அடுத்து வரும். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு 31. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 29 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம இந்த மாதிரி டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 25ன்னு வந்துடும். ஆனா இந்த நம்பர்ஸ் நல்லா கவனிங்க, எல்லாமே பிரைம் நம்பர். சோ பிரைம் நம்பர் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிரைம் நம்பர் தான் பார்க்கணும். 23க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் அப்படிங்கிறது 29. ஏன்னா 25 அப்படிங்கிறது 5ஆலையும் டிவைட் ஆகும், 25ஆலையும் டிவைட் ஆகும். 27 அப்படிங்கிறது 3, 9, 27 இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும். அப்ப இது எல்லாமே பிரைம் நம்பர் கிடையாது. 29, 31 பிரைம் நம்பர் தான். இருந்தாலுமே 23க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் 29. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 31ன்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ அடுத்து என்ன வரும்? ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ட்விஸ்டடான கொஸ்டின் பாருங்க. 12 + 3 23 ஸ்டார் 6 34 + 7 45 ஸ்டார் 20. ஓகேவா? சோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதை பிளஸ்ன்னும் இதை மல்டிபிளிகேஷன் சிம்பிள்னும் எடுத்துக்கோங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். பாருங்க 1 2, அதுக்கப்புறம் 2 3, அதுக்கப்புறம் 3 4, அதுக்கப்புறம் 4 5, அடுத்து என்னதான் வரும் 5 6ன்னு வரும். ஓகேவா? 1 2 2 3 3 4 4 5 5 6ன்னு வரும். சோ 5 6ன்னு வர்றதுல எது வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 58. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சியும் அவுட், டியும் அவுட். ஓகேவா? அடுத்து பாருங்க பிளஸ், அடுத்து இந்த மல்டிப்ளை சிம்பிள் பிளஸ் மல்டிப்ளை சிம்பிள் ஆல்டர்னேட்டிவா வர்றதால கண்டிப்பா அடுத்து உங்களுக்கு பிளஸ்ன்னு தான் வரும். சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியா நீங்க டிக் அடிச்சிடலாம். இருந்தாலுமே அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க பிளஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 2ஐயும் பிளஸ் பண்ணிருக்காங்க. 1 + 2 3. மல்டிப்ளை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 6. அதே மாதிரிதான் இதை பிளஸ் பண்ணிருக்காங்க. 3 + 4 7, 4 × 5 20. அப்ப 5 + 6 என்ன வரும் 11ன்னு வரும். சோ 56 + 11 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா எடுக்க வேண்டிய விஷயம் தான். நிறைய பேத்துக்கு இது புரியாது இல்லையா? சோ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இழுக்கும். ஓகேங்களா? சோ அந்த டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து அதை எடுத்தாங்க, என்ன ரிலேஷன் வச்சு எடுத்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க பிளஸ் என்பது மல்டிப்ளை, மைனஸ் என்பது பிளஸ், மல்டிப்ளை என்பது டிவைடட் பை மற்றும் டிவைடட் பை என்பது மைனஸ் எனில். சோ ஒரு கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதுங்க. பாருங்க 6 9 8 3 20. அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் எடுத்து எழுதாம இந்த சிம்பிளுக்கு என்னவா மாத்த சொல்றாங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். பாருங்க மைனஸ் சொல்லியிருக்காங்க, மைனஸ் என்பது பிளஸ், அப்ப மைனஸுக்கு பதிலா பிளஸ்ன்னு போடுங்க. அடுத்து பிளஸ், பிளஸ் என்பது மல்டிப்ளை, அடுத்து மல்டிப்ளை, மல்டிப்ளை என்பது டிவைடட் பை, அடுத்து டிவைடட் பை என்பது மைனஸ். ஸோ கொஸ்டின்ல இருக்கிறத எடுத்து எழுதாம வெறும் நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அவங்க என்னவா மாத்த சொல்றாங்களோ அதை எடுத்து மாத்தி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க 6 + 9 இன்டூ டிவைடட் பைனா என்ன அர்த்தம், டிவைடட் பை கீழே வரும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ -20. இப்போ அடுத்து என்னது மல்டிப்ளை தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3. அப்ப 6 + 8 24 -20. இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. பாருங்க 6 + 24 30, 30 - 20 10ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10 தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி அவங்க எந்த சிம்பலை எதுவா மாத்த சொல்றாங்களோ அதை மாத்தி எழுதிருங்க. அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.